இந்த பொண்ணு வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறா. வந்துட்டு வழக்கமாக டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது இடையில கரண்ட் போயிட்டு வருதுங்க. அதையெல்லாம் கண்டுக்காம சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு நேரம் கழிச்சு மறுபடியும் கரண்ட் போகுதுங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒன்று வித்தியாசமாக நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் உருவம் இருக்கு இல்லைங்க, அது வந்துட்டு இவன் நகரத்தை விட ஸ்லோவாக தான் நகருது. டவுட் வந்துருச்சு. அப்புறமா அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி பார்க்குறா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருவம் வந்துட்டு லேட்டாக தான் திரும்புது. அதை விட பார்த்து பயந்துட்டு ஓடலான்னு ட்ரை பண்ணுறான். என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்பி அந்த உருவத்தை பார்த்து நடந்து வர ஆரம்பிச்சிட்டா. சரி அது என்னதான் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கறதுக்காக கண்ணாடியில் ஒரு உருவம் இருக்கு இல்லைங்க, அது வந்துட்டு டான்ஸ் ஆடி கட்டுதுங்க. இந்த மாதிரி உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு நான் அதெல்லாம் நல்லாவே ஆடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி காட்டுதுங்க. பார்க்க மாட்டி நீங்க நம்ம சேனலுக்கு வரத ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுறனால இந்த உருவத்துக்கு வந்து அந்த பொண்ணு காலை உடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம கையில இருக்க ஒவ்வொரு வரலையும் உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கோழி தலையத்து இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு கழுத்து திருப்பி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பாய்.